குரூப் 4 ஆஸ்பிரண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ திங்கிங் எங்கள் சேனல்லேருந்து உங்களுக்கு வந்து குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஓகேவா? அதில் பார்த்துக்கோங்க, ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் 2026 குரூப் 4 வரை உங்களுக்கு வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்குது. ஒரு 6 மந்த் கொண்டு போகிற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். ஓகேவா? ஒரு நாளை நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் பார்த்துக்குங்க. இது வந்து எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா உங்களுக்கு நவம்பர் 17 2025 ஆரம்பிக்கு. சாட்டர்டே தான் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். காலையில் 10:30 நடக்குங்க. காலை 10:30 நடக்கும். அதுக்கப்புறம் என்ன, மொத்த கேள்வி வந்து 6000, கால அளவு வந்து ஒரு 6 மாதம் டூரேஷன் கொண்டு போகிறோம். சரியா? ஒவ்வொரு வாரமும் சைக்கிள் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. 150 கேள்வி இடம்பெறும். ஓகேவா? உங்களுக்கு 4 டெஸ்ட் 150 கேள்வி இடம்பெறும். 5ஆவது டெஸ்ட் வந்து 200 கேள்வி இருக்கும். மொத்தம் 35 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஃபுல்லாகவே ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் தான். எப்படி வந்து குரூப் 4ல் கேட்பாங்களோ அதே மாதிரி அதே தரத்துக்கு உங்களுக்கு வந்து நாங்கள் எடுப்போம். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எப்போ எந்த இதில் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் பிடிஎஃப் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் சேனல் தான் நாங்கள் கொடுப்போம். அவங்களுக்கு பிடிஎஃப்பும் டெலிகிராம்லேயே கொடுத்துருவோம். இப்போ 10:30 டெஸ்ட் ஆரம்பிக்கிறோம். 1:30 நாங்கள் வந்து என்ன பண்ணிடுவோம், உங்களுக்கு வந்து ஆன்சர் கீ கொடுத்துருவோம். அதே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏதாவது நீங்கள் சந்தேகம்னாலும் திங்கிங் வந்து இந்த சேனல் லைவ் வரும், நீங்கள் லைவில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இருக்கும். சரி, ஓகேவா? பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நவம்பர் 17 2025 உங்கள் டெஸ்ட்டு ஆரம்பிக்கி. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இலக்கணம் அளவு 1லேருந்து 30 கேள்வி பிரிக்கிறதுக்கு சேர்த்துறதுக்கு மயங்கொழி, மரபுதல் அகரவரிசை, பழமொழி நாளும் கொடுத்துருக்காங்களா. இதில் வந்து மயங்கொழி வந்து நம்ம மயங்கொழி அகரவரிசை அப்படிங்கிற அந்த ஒரு புக் இருக்குது. அந்த புக்லேருந்து நம்ம எடுத்து கொடுத்துருவோம். மொத்தம் 200 பேஜ் இருக்குது. அது 100 பேஜாக கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு வந்து ஆவரேஜ் இருக்குன்னா ஆவரேஜில் முதல் 2 இதுவும் அடுத்து கடைசி ஆவரேஜில் இருக்குமோ அதுவும் அப்படி ஒவ்வொரு வரிசைக்கும். இப்போ முதல் 5 பேஜ் இருக்குன்னா அதில் ஆவரேஜே இருக்கும், கேவரேஜே இருக்கும். இப்படியே அது கொண்டு போய்கிட்டே இருக்கும். அது மயங்கொழி அப்படி போகும். மரபுதல் வரிசை வந்து ஒரு 5, மொத்தம் 25 கொடுத்துருப்பாங்க. மரபுதல் வரிசை மொத்தம் உங்களுக்கு வந்து முதல் 5 கொண்டு போகிறோம். அப்புறம் பிரித்தல் சேர்த்தல் வந்து ஸ்கூல் புக்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் கொண்டு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து தனியாக நாங்கள் வந்து 6th to 12th நாங்களே எடுத்து கொடுத்துருவோம். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் சொல் வளம் இளங்கோவன் அதுலேயும் நம்ம வந்து அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருவோம். அதில் மட்டுமே உங்களுக்கு 15 மார்க் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தம் இலக்கணம் 30 கேள்வி. அடுத்து இலக்கணம் மற்றும் மொழித்திறனில் வந்து ஒரு 6ஆம் வகுப்பு முழுவதும் ஃபுல்லாக இலக்கணம் மொழித்திறன் ஃபுல்லாக இருக்கும். அது 25 கேள்வி இடம்பெறும். மொத்தம் இதே உங்களுக்கு 50 கேள்வி ஆச்சா. அதுக்கப்புறம் வந்து இலக்கியம், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒழுக்கமுடைமை, பொறவுடைமை, ஊக்கமுடைமை, இதுலேருந்து ஒரு 10 கேள்வி. அதுக்கப்புறம் பகுதி 6 கொடுத்துருக்காங்க. என்னன்னா இந்திய ஆட்சியல் பாலிட்டி ஒரு பக்கம் கொண்டு போயிருக்கோம், 25 மார்க்கு. இந்திய பொருளாதாரம் 25 மார்க்கு. இது எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு தலைப்புக்குமே சரி நம்ம வந்து அது தனித்தனியாக வேர்ட் கொடுத்துருவோம். எங்கேருந்து கேட்கணும், ஸ்கூல் புக் எங்கேருந்து வரும் அதுலேருந்து ஃபுல்லாகவே கொடுத்துருவோம். உதாரணத்துக்கு வந்து இந்திய அரசியல் முகவரை அரசியல் முக்கிய குரல் அப்படின்னா அது மொத்தமாக ஒரு 9 லெசன் கவர் ஆகுது. அந்த 9 லெசன் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வந்து கவர்மெண்ட்லையும் கொடுத்துருவோம். அடுத்து பப்ளிகேஷன் ஏதாவது இருந்தாலும் வந்து அதை வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல் இருக்கும், நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்திய பொருளாதாரம் அதே தான். உங்களுக்கு வேர்ட் ஸ்டடி நாங்கள் வந்து ஒரு நவம்பர் 1 நம்மளுக்கு வந்து வேர்ட் ஸ்டடி கொடுத்துருவோம். இப்போதைக்கு உங்கள் ஸ்கெடியூல் தான் நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேவா? அடுத்து வந்து முந்தைய ஆண்டு வினாத்தாள் கொடுத்துருக்காங்க. 2025 பொருளாதாரமும் 2025 ஃபுல்லாகவே உங்களுக்கு பாலிட்டி ஒரு 6 கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கொஸ்டினுக்கு ஒரு 10 கொஸ்டின் 12 கொஸ்டின் வைங்களேன். அப்போ அது ஒரு 60 கொஸ்டின் வரும். அது படிச்சிங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் அப்படி டேரெக்டாகவே வரும். அடுத்து ஃபஸ்ட் வந்து ஹச்சிஎஃப் வரும். அது ஹச்சிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து உங்களுக்கு ஒரு 15 மார்க் ஹச்சிஎஃப் எல்சிஎம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து 10 மார்க். ஓகேவா? அப்போ அதெல்லாம் சேர்த்தா உங்களுக்கு எவ்வளோ வந்துடுது, 25 மார்க் வந்துடுது. அப்போ 65 தமிழும் அடுத்து வந்து 25 இது உங்களுக்கு வந்துடும். ஹச்சிஎஃப்பும் எல்சிஎம் வந்துடும். அதெல்லாம் வந்து மேக்ஸ் 25 மார்க் வந்துடும். அந்த பகுப்பாய்வு வந்துடும். அது 100 மார்க் ஆச்சா. 25 மார்க் வந்து பாலிட்டி, 25 மார்க் வந்து எக்கனாமிக்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து 2வது டெஸ்ட் எப்படி போகுதுன்னா அதே மாதிரி அடுத்தடுத்து சந்திப்பிழை, இனவெழுத்துக்கள், சுற்றெழுத்துக்கள், மயங்கொழி அதே டேரக்ஷன்லேயே போகும். சரியா? 2வது டெஸ்ட் அப்படியே தான் எப்பவும் போல உங்களுக்கு தான் கான்செப்ட் அப்படியே போய்கிட்டே இருக்கும். 3வது டெஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு வந்து கலைச்சொல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து உள்ள கொண்டு வந்துருப்போம். கலைச்சொல் அறிவியல் இருக்குது. அந்த அறிவியல்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 200 இது நாங்களே உங்களுக்கு தேடி எடுத்து வந்துடுவோம். அந்த 200 நீங்கள் படித்தா போதும். அறிவியல் சம்மந்தம் மட்டும் 200 படிக்கிற மாதிரி இருக்கும். அதுலேருந்து கேள்வி இடம்பெறும். அடுத்து பழமை 400னா பழமை 400 பக்கம் போய்கிட்டே இருக்குல்ல, அதேமாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? 7ஆம் வகுப்பு முழுவதும் அப்படி போய்கிட்டே இருக்கும். இது உங்களுக்கு வந்து திருக்குறளாக கூட போயிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்திய பொருளாதாரம்லாம் போயிட்டே இருக்கும். அடுத்து விழுக்காடு, மேக்ஸு, அப்புறம் ரீசனிங் வந்து ஃபுல்லாகவே இருக்கும். இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 5ஆவது டெஸ்ட்டு உங்களுக்கு வந்து 1 முதல் 4 வரை திருப்புதல் ஃபுல்லாகவே இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி டெஸ்ட் உங்களுக்கு போயிட்டே இருக்கும். நீங்கள் டெஸ்ட் எல்லாமே நீங்கள் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அந்த டெஸ்ட்டோட பியூட்டியே என்னென்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரை இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயங்க. அவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும். நீங்கள் ஃபுல்லாகவே வந்து பாருங்கள், டெஸ்ட் எழுதி பாருங்கள். உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் நம்ம போட்டுருவோம். ஓகேவா? அதான் மெயின் ரீசன் சொல்கிறோம். இப்போ வந்து அப்படி ஃபுல்லாகவே ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பாருங்கள். சரியா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்தீங்கன்னா 28 டெஸ்ட் வந்தோன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்னா 28 டெஸ்ட் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லாமே உங்களுக்கு சிலபஸ் வைஸ் முடிச்சு கொடுத்துருவோம். சரியா? நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே பாருங்கள், ஒவ்வொன்றா பார்த்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரியா? இப்போ 28 டெஸ்ட் முடிஞ்ச பிறகு
29 டெஸ்ட் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 26 28 ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் உங்களுக்கு வந்து இந்திய அரசியல் மற்றும் இந்திய வரலாறு முழுவதும், அடுத்து வந்து அழகு 1 2 ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து மேக்ஸ் ஆகட்டும் ரீசனிங்காக இருக்கட்டும் ஃபுல்லாகவே அதில் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? அப்புறம் வந்து அழகு 1 2 மட்டும் அப்படி போகும். அப்புறம் அடுத்த கொஸ்டின் அடுத்தது பார்த்தீங்கன்னா 36 கொஸ்டின் அப்படின்னா அழகு 3 4 7, அதுக்கப்புறம் இந்திய பொருளாதாரம், அடுத்து வந்து தமிழ்நாட்டின் வரலாறு கோட்பாடு யூனிட் 8ம் அந்த பொருளாதாரமும் சேர்ந்து ஒரு செட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 9ம், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு செட்னா இந்திய தேசிய இயக்கம், இது ஒரு செட்டாக இருக்கும் இல்லையா? தமிழ் முழுவதும் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 3 ஃபுல் டெஸ்ட்டோட முடிக்கணும். ஓகேவா? உங்களுக்கு வந்து ஜூன் எண்டு வரை போகும். நீங்கள் வந்து ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணுங்கள். இதை நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி வந்து ஃப்ரீ டெஸ்ட் இருக்குன்னு தெரிய வைங்க. நன்றி.